தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நேற்று எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் நம்மளுடைய க்ரூட் ஆயிலோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி எம்எஸ்டி ஐக்ரோ 2.0ட வேல்யூஸை இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரே ஒரு தடவை சொல்கிறேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம இண்டிகேட்டர் ஏற்கனவே நம்முடைய சார்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு இந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே இன்ஜின் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. மார்னிங்கில் மட்டும், ஓகேவா? அந்த ஒரு ட்ரேட் மட்டும் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க 3 மாதத்துக்கு இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸ் மட்டும் பண்ணுங்கள். எஸ்எல்லை மட்டும் இப்போ க்ரூட் ஆயில் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், அதுக்கு ஸ்மால் எஸ்எல் வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டி பண்ணுறீங்க அப்படின்னா டைனி 2 வச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் ஆப்ஷன்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 40 பாயிண்ட் வர மாதிரி பிக் 4ஐயோ பிக் 5ஐயோ வச்சுக்கோங்க. மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாம், அதாவது 3 டிஜிட்டாக இருக்குது அப்படின்னா ஸ்டாப் லாஸை இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 4 டிஜிட்டு 5 டிஜிட்டாக இருக்கும்போது ஸ்டாப் லாஸை பிக் சைஸில் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ நேச்சுரல் கேஸ் வந்து மூணு டிஜிட்டில் இருக்குது, ஓகேவா? டாடா மோட்டார்ஸ் வந்து 3 டிஜிட்டில் இருக்குது. ஐசிஐசிஐ வந்து 3 டிஜிட் ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் டைனிலேருந்து ஒரு ஸ்மால் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இப்போ க்ரூட் ஆயில் வந்து 4 தான் இருக்குது, அதுக்கு ஸ்மால் வைக்கணும். பேங்க் நிஃப்டி அதுக்கெலாம் டைனி 2, ஏன்னா அது 5 டிஜிட்டில் போயிட்டுருக்கு, 60,000 கிட்டே போயிட்டுருக்கு. சில்வரு டைனியை வச்சுக்கோங்க, இல்லை டைனி 2 வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். எதுக்கு எந்தெந்த ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரீமியம் குரூப்பில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய க்ரூட் ஆயிலுக்கு பார்ப்போம். டிஃபால்ட் செட்டிங்ஸில் வச்சுட்டு இப்போ வந்து ஸ்மால் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். டார்கெட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மாலுக்கு மாறிக்கும். இப்போ உங்களுக்கு பார் ரீப்ளே பண்ணி காட்டுறேன். மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இதுதான் பார் ரீப்ளே ஆப்ஷனு. இங்கே போய் கிளிக் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நமக்கு பையும் செல்லும் கிடச்சிருச்சு. பை வேல்யூ வந்து 5947, செல் வேல்யூ வந்து 6001. இப்போ மார்க்கெட் கீழேருந்து மேலே போகுதுன்னா 6001 வந்து நம்ம பை பண்ணுவோம். மார்க்கெட் 6001 நம்ம செல் பண்ணுவோம். மார்க்கெட்டுக்கு மேலேருந்து கீழே வருது அப்படின்னா 5947 நம்ம பை பண்ணுவோம். அவ்வளோதான். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து அங்கேருந்து குறைந்தபட்சம் 30 பாயிண்ட் இருக்கணும். அப்போ 6001லேருந்து 6028ங்கிறது ஓகே தான். 27 பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் இருந்தாலே போதும். ஏன்னா க்ரூட் ஆயிலுக்கெல்லாம் 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டா ட்ரேட் பண்ண முடியாது, ஓகேவா? இப்போ பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டாக செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. பர்ஃபெக்டாக 6001 போய்ட்டு செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட் அங்கேருந்து கீழே வருதா மேலே வருதான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். இப்போ செட்டிங்ஸில் போயிட்டு செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால செல்லை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் தூக்கி விட்டுருங்க. மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுபோல் செல்லோட டார்கெட்டையும் செகண்ட் பையோட டார்கெட்டையும் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஏன் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா ரிவர்ஸில் என்ட்ரி போகிறதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட் வருது, செகண்ட் டார்கெட்டை கொடுத்துருச்சு. இப்போ தேர்ட் டார்கெட் வருமா வராதுன்னு தெரியாது, ஆனாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். 6001லேருந்து இது வரைக்கும் 5921 வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் மார்க்கெட்டு கீழே போய்கிட்டு தான் இருக்குது. இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் கீழே போகும் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியாத பட்சத்தில் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த எம்ஜிஆர் ஜோன் கொடுத்துருப்போம். அதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா டார்கெட்டை 1 2 ஆட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா டார்கெட் 1 2 ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அடுத்த 2 லெவலையும் கிராஸ் பண்ணிட்டான். அப்போ அதுக்கு அடுத்த லெவலு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது, பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது. எஸ்எல் ஹிட் ஆனால் மட்டும்தான் ரிவர்சல் என்று எடுக்கிறோம். ஸோ இந்த மெத்தட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதையே தொடர்ச்சியாக திரும்ப ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் ஆன பிறகு அடுத்தடுத்த மார்க்கெட்டு லஞ்ச் டைமில் நோன் மார்க்கெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஈவினிங் மார்க்கெட்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி இன்றைக்கே எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு எந்தெந்த ப்ரைஸில் வாங்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணலாம். இந்த இண்டிகேட்டரில் நிறைய நம்ம ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லா ஃபீச்சர்ஸையும் நாளே கற்றுக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இருக்குது. எவ்வளோ நாள் டைம் எடுத்தாலும் உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும்.
அதுக்காக தான் லைஃப் டைம் வேலிடிட்டியை கொடுக்குறோம். அதனால் பொறுமையாக கற்றுக்குங்க, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இப்போதைக்கு டிஃபால்ட்டாகவே நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செல்ல டார்கெட்டு 6001 ஆரம்பித்து 5815 வரைக்கும் வந்திருக்கு மார்க்கெட். இதில் பாருங்கள் எவ்வளோ ஹை போயிருக்குன்னு பாருங்கள். 6001 நம்மளோட என்ட்ரி, ஆனால் ஹை வந்து எவ்வளோ போயிருக்கு. ஃபஸ்ட்டு போன ஹை வந்து 6002, அதுக்கு அடுத்து போன ஹை வந்து 6004. அப்போ நம்ம என்ட்ரிக்கு அப்புறம் மார்க்கெட்டு அதிகபட்சம் மேலே எதுவும் போகவே இல்லை. நல்ல ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு, நல்ல ஒரு டார்கெட் கிடச்சிருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்கள் அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.